ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு பரீட்சையில் வரக்கூடிய கலண்டர் தொடர்பான சில வினாக்களையும் அது தொடர்பான வழிகாட்டலையும் தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கான தொடர் வீடியோவில் 36வது வினா, 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ள ஓர் ஏப்ரல் மாதத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகையாக இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச பரிமாணம். ஓகே, இந்த கேள்வியை பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஏப்ரல் மாதத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்குதாம். அந்த ஞாயிற்றுக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகையாக இருக்கத்தக்க உயர்ந்த பட்ச பெருமானம். நீங்கள் இங்கே ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு உயர்ந்த பட்ச பெருமானம். ஓகே, உயர்ந்த பட்ச பெருமானம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கு. சரியானே? இவ்வாறான இந்த டைப் கேள்வி உங்களுக்கு உயர்ந்த பட்ச பெருமானம்னு கேட்கப்படலாம், குறைந்த பட்ச பெருமானம் சொல்லியும் கேட்கப்படலாம். சரிதானே? அப்படி குறைந்த பட்ச பெருமானம் கேட்கப்படும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், முதலாவது ஞாயிற்றுக்கிழமையை முதலாம் திகதியிலிருந்து எடுக்கணும். சரியா குட்டீஸ்? அதே டைம் உயர்ந்த பட்ச பெருமானம் கேட்கப்படுற டைமில் ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் 31ஆம் திகதியிலிருந்து எடுத்துகிட்டு வரணும். சரியானே? 31ஆம் திகதியிலிருந்து பின்னோக்கி எடுத்துகிட்டு வரணும். குறைந்த பட்சம் கேட்டால் முதலாம் திகதியிலிருந்து போகணும், உயர்ந்த பட்சம் கேட்டால் 31ஆம் திகதியிலிருந்து வரணும். ஓகே குட்டீஸ், இப்போ பாருங்கள், நான் பெருமானம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன். சரியானே? இவ்வாறான இந்த டைப் கேள்வி உங்களுக்கு உயர்ந்த பட்ச பெருமானம்னு கேட்கப்படலாம், குறைந்த பட்ச பெருமானம் சொல்லியும் கேட்கப்படலாம். சரிதானே? அப்படி குறைந்த பட்ச பெருமானம் கேட்கப்படும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், முதலாவது ஞாயிற்றுக்கிழமையை முதலாம் திகதியிலிருந்து எடுக்கணும். சரியா குட்டீஸ்? அதே டைம் உயர்ந்த பட்ச பெருமானம் கேட்கப்படுற டைமில் ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் 31ஆம் திகதியிலிருந்து எடுத்துகிட்டு வரணும். சரியானே? 31ஆம் திகதியிலிருந்து பின்னோக்கி எடுத்துகிட்டு வரணும். குறைந்த பட்சம் கேட்டால் முதலாம் திகதியிலிருந்து போகணும், உயர்ந்த பட்சம் கேட்டால் 31ஆம் திகதியிலிருந்து வரணும். ஓகே குட்டீஸ், இப்போ பாருங்கள், நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு உயர்ந்த பட்சத்தை குறைந்த பட்சத்தை நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள் குட்டீஸ், இப்போ குறைந்த பட்சம் கேட்கப்பட்டால் உங்களுக்கு வினாக்களில் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ முதலாவது ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் முதலாம் திகதி எடுப்பீங்க. சரியானே? முதலாம் திகதி எடுத்தோன்னே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7 நாட்கள் கூட்டினோம்னு சொன்னால் என்ன, 8ஆம் திகதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் இல்லையா? அதே போல் திரும்ப 7 நாட்களை கூட்டினோம்னு சொன்னால் 15ஆம் திகதி அடுத்த ஞாயிறாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஞாயிறு 7 நாட்களை கூட்டுவோம், 22ஆம் திகதி. அடுத்தது 7 நாட்கள், அதே போல் 7 நாட்களை கூட்டுவோம் இல்லையா? 29ஆம் திகதி வரப்போகுது. அப்போ முதலாவது ஞாயிறு முதலாம் திகதி, 2வது ஞாயிறு 8, 3வது 15ஆம் திகதி, 4வது 22ஆம் திகதி, 5வது 29ஆம் திகதியாக இருக்கும். இது என்ன, குறைந்த பட்ச பெருமானத்தை காண்றதுக்காரியதாக இருக்கும். சரியா? குறைந்த பட்ச பெருமானத்தை காண்றதுக்குரியதாக இருக்கும். அப்போ நம்மளோட மொத்தம் என்ன வரைக்கும்? 1 29 30, இது 2 30 60, 75 இருக்கும். சரியானே? இது குறைந்த பட்ச பெருமானம். ஓகே, இது குறைந்த பட்சம். இப்போ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது உயர்ந்த பட்ச பெருமானம். உயர்ந்த பட்ச பெருமானம் சொன்னால் நம்ம காணக்கூடிய பெரிய கூட்டுத்தொகையை தானே எடுக்கணும். ஸோ உயர்ந்த பட்ச பெருமானம் காணுச்சுன்னா நம்ம 31ஆம் திகதியிலிருந்து வரணும். சரியானே? அப்போ இறுதி ஞாயிற்றுக்கிழமையை 31ஆம் திகதியில் எடுக்கணும். சரியா? இந்த 31ஆம் திகதியிலிருந்து 7 கழிச்சிட்டு போனோம்னு சொன்னால் அதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமைகளை நம்ம காண இயலும் இல்லையா? இதே மாதிரி தான். ஸோ 7 கழிச்சோம்னு சொன்னால் 31 7 கழிச்சோம் சொன்னால் எத்தனை? 24ஆம் திகதி. ஓகே, அது இதிலிருந்து 7 கழிச்சோம்னு சொன்னால் 17ஆம் திகதி. அதற்கு அடுத்தது 7 நாட்களை கழிச்சோம்னு சொன்னால் 10ஆம் திகதி. அதுக்கு அடுத்து 7 நாட்களை கழிச்சோம்னு சொன்னால் 3ஆம் திகதி.
அப்போ முதலாவது ஞாயிறு 3ஆம் தேதி, இரண்டாவது 10ஆம் தேதி, மூன்றாவது 17ஆம் தேதி, நான்காவது 24ஆம் தேதி, ஐந்தாவது 31ஆம் தேதி. சரியானே? இப்போ 5 ஞாயிறுகள் இருக்குது. இதில் உயர்ந்த பட்ச கூட்டுத்தொகை பெருமானத்தை தான் நம்மகிட்ட கேட்டிருக்கு இல்லையா? இப்போ இந்த மொத்தத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் சரி விட பாருங்க 31, 24, 17, 10, 3 இது இவளுடைய கூட்டுத்தொகை தான் இதற்கான விடையாக இருக்கும். பாருங்கள் குட்டிஸ், 17 3 20, 30, 30, 55, 85. சரியானே? இப்போ குறைந்தபட்ச உயர்ந்தபட்ச பரிமாணம் என்ன? 85. இதுதான் விடையாக இருக்கும். சரியா குட்டீஸ்? விளையாட்டு தானே? ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டைப் கேள்வியில் உயர்ந்தபட்சமும் கேட்க முடியும், குறைந்தபட்சம் கேட்க முடியும். குறைந்தபட்சம் கேட்டால் 1ஆம் தேதியிலிருந்தும், உயர்ந்தபட்சம் கேட்டால் 31ஆம் தேதியிலிருந்தும் நாம் செஞ்சுட்டு போகணும். ஓகே. 37வது வினா பாருங்க. ஓர் அனர்த்தம் காரணமாக மே 14ஆம் தேதி திங்கட்கிழமை தொடக்கம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உட்பட தொடர்ச்சியாக 9 நாட்களுக்கு ஒரு பாடசாலை மூடப்பட்டது. அப்பாடசாலை மறுபடியும் திறக்கப்படும் தினம் அதான் கேட்டிருக்கு. சரியானே? என்ன சொல்லப்படுது? ஒரு அனர்த்தம் காரணமாக ஸ்கூல் 14ஆம் தேதி க்ளோஸ் பண்ணப்படுதாம். இந்த 14ஆம் தேதி என்ன கிழமைன்னு சொல்லப்பட்டிருக்கு? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை தொடக்கம் சனி ஞாயிறு உட்பட தொடர்ச்சியாக 9 நாளைக்கு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணாங்களாம். இப்போ ஸ்கூல் திரும்ப எப்போ திறக்கப்படும் அப்படின்னு தான் நம்மள்ட்ட கேட்டிருக்கு இல்லையா குட்டீஸ்? இப்போ பாருங்கள், 14ஓட 9 கூட்டினம்ஸ்னா எத்தனாம் தேதி வரும்? 14ஓட 9 கூட்டினம்ஸ்னா 23ஆம் தேதி வரப்போகுது இல்லையா? 23ஆம் தேதி வரப்போகுது. நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது டேட்டோட கிழமையும் கேட்டிருக்கு இல்லையா? இதை பாருங்கள், 23ஆம் தேதி 2 ஆன்சரில் இருக்குது. ஒன்று மே 23 செவ்வாய்க்கிழமைன்னு தந்திருக்கு, அடுத்தது மே 23 புதன்கிழமைன்னு தந்திருக்கு. இப்போ நாம் என்ன செய்யணும்? என்ன கிழமைங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி? இப்போ பாருங்கள், 7 நாளையால் அதே நாளாக இருக்கும் இல்லையா? இப்போ திங்கட்கிழமைன்னு சொன்னால் 7 நாளையால் என்ன கிழமை? திங்கட்கிழமையாக இருக்கும். 8ஆவது நாள் செவ்வாவாக இருக்கும். 9ஆவது நாள் புதன்கிழமையாக இருக்கும். ஈஸி தானே? ஸோ புதன்கிழமையாக இருக்கும். விட என்ன? புதன்கிழமை. மே 23 புதன்கிழமைங்கிறது தான் விட. இப்படியெல்லாம் காணாமல் சில குட்டீஸ் என்ன செய்வீங்க? ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி செய்வீங்க இல்லையா? 15 செவ்வாய், 16 புதன், 17 வியாழன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? 9 நாட்களை ஃபிங்கர்ஸால் எண்ணியும் என்ன செய்வீங்க? இதுக்கு விட காணுவீங்க. நீங்கள் அப்படி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருந்தால் அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு ஒரு 1-2 செகண்ட்ஸ் தான் அப்படி காண்றதுக்கு எடுக்கக்கூடிய அளவு திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கேள்விக்கு அப்படியும் விடையளிக்க முடியும்.